ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 9/7/2025 தனலட்சுமி DL09க்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு வேளை கெஸ்ஸிங் பிடிபடலை, எனக்கு சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் நம்ம சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இன்றைக்கி புதன்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் நம்ம எப்போதும் போல் புதன்கிழமை டு புதன்கிழமை ரிசல்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். யார் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கு ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. ஏன்னா ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேரில் வருது. இன்றைக்கி புதன்கிழமை தனலட்சுமிங்கிற பேரில் வருது நண்பா. இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிசி போர்டோட 72 கூட்ட போகிறோம். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் புதன்கிழமை ரிசல்ட் வந்து ஏபிசி போலில் வந்து 667, ஃபுல் ப்ரைஸில் வந்து 350667. அதுக்கு முந்தின புதன்கிழமை பார்த்தீங்கன்னா 015, அதுக்கு முந்தின புதன்கிழமை பார்த்தீங்கன்னா 080. இப்படி இது எல்லாமே நம்மளுடைய புதன் டு புதன்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்களை கொண்டு வந்திருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸை பொறுத்த வரைக்கும் 72 பிசியோட கூட்ட போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 208லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 193. ஆனால் நம்மளுக்கு பிசி மட்டும் தான் தேவை. ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் இங்கே 08 இருக்குது. இந்த 08ஓட நம்ம 72 கூட்ட போகிறோம். அதாவது ப்ளஸ் 72 ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான். அதனால் வந்து 10க்கு 0 மிச்சம்லாம் ஆட் பண்ண தேவையில்லை. 0ஓட 7 கூட்டினோம்னா 7, இங்கே 8ஓட 2 கூட்டினோம்னா 0. அப்போ 0 அல்லது 7 இதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆக்கான சீபோர்ட் அல்லது ஆல் 7 அல்லது 0. இப்போ இந்த 208க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 290. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதை விட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு சி மட்டும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம பிசியோட 72 ஆட் பண்ணுறோம். இப்போ 290க்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 290 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 860. ஆனால் நம்மளுக்கு இங்கே பிசி மட்டும் தான் தேவை. ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் 90 இதோட ப்ளஸ் 72. இப்போ இதை கூட்டிடலாம். 9ஓட 7 கூட்டினோம்னா 6, இங்கே 0ஓட 2 கூட்டினோம்னா 2, 6 அல்லது 2 நம்மளுக்கு இந்த 290க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல் 6 அல்லது 2. இப்போ இந்த 290க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 932. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு மறுபடியும் சீபோர்ட். இப்போ 2 ட்ரா பார்த்துருக்கோம். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சீபோர்டு கிடச்சிருக்கு நண்பா. இப்போ நம்ம 932க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் புதன்கிழமை டு புதன்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். யாரும் ரிசல்ட் கூட கன்வின்ஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணுறது நேற்றுக்கான ரிசல்ட்டோட தான். ஸோ இது எல்லாமே புதன்கிழமை டு புதன்கிழமை ரிசல்ட்டு. ஸோ உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் புதன்கிழமை டு புதன்கிழமை ரிசல்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம 932க்கு பார்க்கலாம். இதில் நம்மளுக்கு தேவை வந்து பிசி மட்டும்தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 182 இருக்குது. ஸோ இந்த 32ஓட ப்ளஸ் 72. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 3 கூட்டினோம்னா 0, 2ஓட 2 கூட்டினோம்னா 4, 0 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 932க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல் 0 அல்லது 4. இந்த 932க்கு அப்புறம் நம்மளுக்கு கிடச்சிருக்க நம்பர் 0 அல்லது 4. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 080. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ அண்டு சி நண்பா. ஸோ இந்த இடம் வந்து ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ 080க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 222. நம்மளுக்கு இங்கே பிசி மட்டும் தான் தேவை. ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் 80 இதோட ப்ளஸ் 72. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 7 கூட்டினா 5, 0ஓட 2 கூட்டினா 2, 5 அல்லது 2 நம்மளுக்கு இந்த 080க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல் 2 அல்லது 5. இப்போ இந்த 080க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 015. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் பாஸ். இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும்.
இப்போ கிட்டத்தட்ட 4 ட்ராக் மேலே பார்த்துட்டோம். கண்டினியூஸாக நம்மளுக்கு சி போர்டு இருக்குது, அதோட சேர்த்து நம்மளுக்கு பெய்ட்ஸுகளும் இருக்குது. இப்போ 015 பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 770. இதில் நம்மளுக்கு தேவையானது வந்து 15 மட்டும்தான், ஏன்னா இதுதான் நம்மளுடைய பிசி. இதோட ப்ளஸ் 72. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 1 கூட்டினா 8, இங்கே 5ஓட 2 கூட்டினா 7. 8 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 015க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 8 அல்லது 7. இப்போ இந்த 015க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 667. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி இடத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 667 தான் நம்மளுடைய போன வாரம் புதன்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த புதனுக்கு இதில் தான் நம்ம சி போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே கண்டினியூஸாக பார்த்தாச்சு. கண்டினியூஸாக நம்மளுக்கு சி போர்டு இருக்கணும். அதே மாதிரி 2 ட்ரா ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு பெய்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ட்ராவில் பெய்ட்ஸ் வர வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம இந்த ட்ராவுக்கான கெஸிங் என்னென்னு பார்த்துடலாம். 667 ஃபுல் ப்ரைஸில் வந்து 350. இங்கே நம்மளுக்கு வந்து இந்த 67 போதும், ஏன்னா இதுதான் நம்மளுடைய பிசி. இதோட ப்ளஸ் 72. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 7 கூட்டினோம்னா 3, 7ஓட 2 கூட்டினோம்னா 9. 3 அல்லது 9 நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான சி போர்டு நம்பர் வந்து 3 அல்லது 9ன்னு கிடச்சிருக்கு. இதை நம்ம அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு. மூணா அல்லது 9 நம்மளுக்கு இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் வந்து 3 அல்லது 9ன்னு கிடச்சிருக்கு. உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை 3 அல்லது 9 இந்த ட்ராவில் லக் இருந்தால் பெய்ட்ஸாக மாறுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ராங்கிறத விட இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் 2 ட்ரா ஒன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நண்பா. ஒரு 2 ட்ரா ஒன்ஸ் பெய்ட்ஸுங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ட்ரா லக் இருந்தால் பெய்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 3993 அல்லது 9933ன்னு வரலாம். இருந்தாலும் உங்கள் கணிப்புன்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டெய்லி சி போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது ஜாயின் பட்டன். வேணா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் நம்ம சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டுருக்கோம். கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி சி போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். ஒரே ஒரு சி போர்டு நம்பர் மட்டும் வேணுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது வந்து ரிசல்ட்டோட கம்பேர் பண்ணி தான் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து ஃபுல்லாக பார்க்குறதில்ல. ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேரில் வருது. ஸோ அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதனால் யாரும் ரிசல்ட்டோட கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது எல்லாமே புதன்கிழமை டு புதன்கிழமை ரிசல்ட்டை வச்சு எடுத்திருக்கோம். ஏன்னா புதன்கிழமைனாலே நம்மளுக்கு தனலட்சுமி. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா 50-15 வந்துச்சு. இப்போ நம்மளுக்கு தனலட்சுமிங்கிற பேரில் வந்துக்கிட்டு இருக்குது. மற்றபடி டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி புதன்கிழமை 9/7/2025 தனலட்சுமி DL09க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.